மறுபடியும் ஒரு டைம் சொல்றேன். இந்த ப்ராடக்ட்டுக்கான எந்த ஒரு ப்ரமோஷனோ, ரிவ்யூவோ வந்து கிடையாது. இது வந்து ஒரு முழுக்க ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணும்போது நம்ம வந்து எப்படிலாம் அவேரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஸ் யூசுவல் நான் வந்து Amazonல செக் பண்ணி பார்த்தேன். Amazonல செக் பண்ணி பார்க்கும்போது நம்ம வந்து ப்ராடக்ட்க்கான பிரைஸ் இருக்கும். அந்த டீடைல்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு, ஸோ அதர் வெப்சைட்ஸும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்கும்போது இந்த வெப்சைட் மீஷோல வந்து செக் பண்ணி பார்த்தோம். கிட்டத்தட்ட அந்த ப்ராடக்ட் வந்து சிமிலரா இருக்கு. ஆனா வந்து இந்த மேல வந்து நேம் மட்டும் பிராண்ட் நேம் மட்டும் நமக்கு வந்து கெவிஷெட் ப்ளே இல்லாம வேற ஏதோ நமக்கு வந்து ப்ராடக்ட் நேம் வந்து குடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு படி மேல நமக்கு வந்து மீஷோல பார்த்தீங்க அப்படின்னா, சேம் டிட்டோல வந்து அப்படியே அச்சசலா வந்து அதே பிராண்ட் மாரியே குடுத்துருக்காங்க. இதுல வந்து நெறைய பேர் வந்து ரிவ்யூவும் பண்ணியிருக்காங்க. இது வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குது. அந்த மாரி வந்து ரிவ்யூவும் குடுத்துருக்காங்க. குறிப்பிட்டு இந்த அண்டர் ஆர்ம் ரோல் ஆன் மட்டும் இல்லாம, இந்த கம்பெனி ப்ராடக்ட்ல நமக்கு பாடி வாஷ் இந்த மாரி வந்து நெறைய வந்து இந்த மாரி வந்து டூப்ளிகேட் வந்து போடுறாங்க. பிரைஸ் கம்மியா வந்து குடுத்துருக்கனால மக்களும் வந்து இத வந்து வாங்குறாங்க. ஸோ பேக் டூ த வீடியோ. ஆக்சுவலா நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த மேனுஃபேக்சரர் யாரு? அந்த சப்ளையர் யாரு? அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டிப்பா செக் பண்ணணும். ஸோ அது வந்து கண்டிப்பா வந்து நான் வந்து Amazonல செக் பண்ணேன். மீஷோலயுமே செக் பண்ணேன். ஸோ Amazonல டீடைலா இருந்துச்சு. மீஷோல வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து டீடைல் வந்து கிடைக்கல. ஸோ 2, 3 ப்ராடக்ட் வந்து இருந்துச்சு.